15 வருஷத்துக்கு முன்னாடி காமெடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்துட்டு இருந்த நடிகர் சந்தானம் அவர்கள் அதுக்கப்புறம் நான் காமெடியனாகவே நடிக்க மாட்டேன், ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கி நிறைய ஃபெயிலியர் படம் கொடுத்தாரு. ஒரு சில ஹிட் படங்களும் கொடுத்தாரு. ஆனால் அவர் தொடர்ச்சியாக இந்நேரம் காமெடியனாகவே நடிச்சிருந்தா 200-250 படத்துக்கு மேலே காமெடியனாக நடிச்சிருப்பார். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அந்த படம் தான் அவருக்கு 100வது படம். அதில் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் அப்படின்ற பட்டமே வழங்கப்பட்டது. அந்த பீக் லெவல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காமெடியனாக மட்டும் நடிச்சிருந்தாலே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிறப்பான இடத்தை பிடிச்சிருப்பாரு. அந்த இடத்த கோட்டை விட்டுட்டாரு. காரணம் நடிகன் ஆகணும் அப்படின்ற ஆசை தான். இப்போல்லாம் ஏன் நீங்கள் காமெடியனாக நடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சந்தானம் என்ன பதில் சொல்கிறாருன்னா, தமிழ் சினிமாவில் காமெடியன்களுக்கு மரியாதை கிடையாது, ஹீரோக்களுக்கு மட்டும்தான் மரியாதை, அதனால தான் இந்த முடிவுன்னு சொன்னார். ஆனால் மக்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகேயன். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் காமெடியனாக பண்ணார், அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறினார். அவர் பாணியை இவர் ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், நடிகர் சந்தானம் அவர்கள் காமெடியனாக நடித்தா சிறப்பாக இருக்குமா, ஹீரோவாக நடித்தா சிறப்பாக இருக்குமா? உங்களது கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.